अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் நவரை மீனை வாங்கி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது வீடியோக்க வேண்டி இதை மட்டும் வறுக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இது அப்புறம் மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: வத்தல் பொடி, சீரகப்பொடி, ரஸ்க் தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி. இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுறணும் தண்ணிக்கு பதிலாக. அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். பத்தாதுன்னா தண்ணி விடணும். இதை நல்லா கையால் அப்படி எல்லா பக்கமும் விரகணும். எலுமிச்சப்பழம் இருந்தால் எலுமிச்சப்பழம் விடுங்க. எலுமிச்சப்பழம் இல்லைன்னா புளித்தண்ணி. இன்றைக்கி கொஞ்சோண்டு புளித்தண்ணி விடும். ஏன்னா மீனுக்கு புளி வச்சு தான் அது நல்லாயிருக்கும். எலுமிச்சப்பழம் இருந்தால் எலுமிச்சப்பழம் பாதி மூடி ஊற்றுங்க. இல்லைன்னா புளியில் நல்லா இது நட்டு சாறு எடுத்து உலகான ஊற்றுங்க. ஊற்றி நல்லெண்ணெய் விட்டுட்டிங்களா அப்படி நல்லா விறகி எல்லா பக்கமும் படும்படி எப்படி தடவிட்டு ஃப்ரீஸில் வைக்கணும். தட்டில் வைக்கணும். ஃப்ரீசர் உள்ளே வைக்கக்கூடாது. தட்டில் வச்சு நம்ம மீனை வறுக்கிற நேரம் வறுத்தா மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உள்பக்கம் இந்த பக்கம்லாம் நல்லா தேய்ச்சிருங்க. இப்படி நல்லா எல்லா பக்கமும் விறகி இந்த மசால் படும்படி விரவி வச்சிடணும். அந்த எண்ணெய் விட்டு விரவும் போது அது மசாலா ஒட்டும் மீனோட. அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஒரு சொட்டு விட்டேன். தேங்காய் விட்றவங்க தேங்காய் விடலாம், எந்த எண்ணெயும் விடலாம். இது விரவி வச்சாச்சு. இப்போ கையை கழுவிட்டு இன்றைக்கி வாழைப்பூ ரசம், மிளகு ஜீரகம் போட்டு ஒரு ரசம் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி மிளகு தூக்கலாக போட்டேன். தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, சளி இதுக்கெல்லாம் மிளகு ரசம் நல்லது. இப்போ இதை தாளிச்சிட்டேன். இதை இதில் விட்டுரும். மல்லி இலையை கழுவி பொடியாக நறுக்கி திரும்ப அதை போடணும். இதை ரசத்தை ஊற்றுனோன்னே ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இல்லைன்னா அந்த வாசம் வெளியே போயிடும். சரியா? வாழைப்பூக்கு 2 கீத்து தேங்காய், சின்ன வாழைப்பூ, அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் மோர் விட்டு உப்பு போட்டு இப்படி வச்சுட்டேன். அதை அப்படியே ஒரு கம்பியால் நாராக வரும் எடுத்துடணும். எடுத்துட்டு வடிச்சிடணும். உப்பு, மோர், திரும்ப ஒரு கழுவணும், அலசணும். இது மீன் கழுவுன தண்ணி வச்சுருக்கேன் ரோஜா செடிக்கு ஊற்றுறதுக்கு. மீன் கழுவுன தண்ணி, மட்டனு, கோழி எல்லாம். இப்போ இது வாழைப்புழுவில் இந்த மோரை அப்படி எடுத்து செடிக்கு ஊற்றிடுவேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடியில் போய் மாடி தோட்டத்துக்குள்ளே ரோஜா, மல்லிகை, தக்காளி, மிளகாய் எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டுருவேன். இப்போ வாழைப்பூவை நல்லா கழுவியாச்சு. தண்ணியை வாழ வச்சாச்சு. வாழைப்பூக்கு இப்போ நம்ம தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய். இதுக்கு என்ன மசாலானா, நான் எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வத்தல், 2 பச்சை மிளகா, ஜீரகம் 1 ஸ்பூன், 2 இல்லைன்னா 3 கீத்து தேங்காய் சில்லு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். பூண்டு இவ்வளோ, வெங்காயம், கருவேப்பிலை. இன்றைக்கி பல்லாரி தான், பெரிய பல்லாரி பெருசில் 1 வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு, உளுந்த பருப்பு, இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ செக்கு, நல்ல தேங்காய் எண்ணெய். இது எங்கே வாங்கியிருக்கோம்? கோபாலன் செக்கு, திருநெல்வேலி சித்தா காலேஜுக்கு பின்னாடி. இங்கே தான் எள்ளு புண்ணாக்கு வாங்குவேன். அந்த எண்ணெய் புண்ணாக்கை காட்டுறேன். இந்த எண்ணெய் கொட்டிடணும். இதில் கொஞ்சோண்டு ஊற்றி வச்சுருப்பேன். இப்போது தாளிக்க போகிறோம். வாழைப்பூலாம் நறுக்கி மோரில் போட்டால் தான் பூ கருக்காது. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். சரியா? நான் எப்போ எண்ணெய் வாங்க போனாலும் இந்த மாதிரி எள்ளு புண்ணாக்கு வாங்கிக்கிடுவேன். எள்ளு புண்ணாக்கு இது இரும்பு, அயன் சத்து அதிகம். இது நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வாழைப்பூ வச்சிரும். உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை, கடுகு வெடித்தோடனே வெங்காயம், தக்காளி பழத்தை நான் இதோடு அடிச்சிட்டேன். சீரகம், தேங்காய், பூண்டு
மஞ்சள் பொடி போட்டு அரைக்கும் போது ஒரு பெரிய தக்காளியும் போட்டு நான் இதில் வந்து பேஸ்ட்டாக அடிச்சிட்டேன். இப்போ நல்லா வதக்கணும். இந்த வாழைப்பூவோட நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போடலாம். நான் முருங்கைக்கீரை இன்றைக்கி உருவலை, அதனால் வாழைப்பூ போட்டு செய்கிறேன். இன்னொரு தடவை இன்னொரு வீடியோவில் நான் முருங்கைக்கீரை இதோட போட்டு தான் எப்போது வைக்குவேன். அது நல்ல சத்து. முருங்கைக்கீரையும் நீங்கள் வாரத்தில் 3-4 நாள் சேர்த்துக்கிடுங்க. வாழைப்பூ சேர்த்துக்கிடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதை வதக்கியாச்சு. இப்போ நான் இந்த வாழைப்பூ தட்டிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு பத்தாதுன்னா போடலாம். இது கடையில் அரைச்ச இதை ஊற்றணும். இது நல்லா அலசி ஜாரை நல்லா கழுவி, தண்ணி வந்து நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி குறைவாக தான் ஊற்றணும். வாழைப்பூ சீக்கிரம் வெந்துடும். இந்த மசாலா வாடை போகிற அளவு வேக வச்சாலே போதும். சரியா? தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை தான் மிக்ஸி ஜாடியை கழுவி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கிளறி வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துலலாம் வாழைப்பூ வெந்துடும். வாழைப்பூ வேகட்டும். இன்றைக்கி மத்தியானம் அல்சியா சேனலில் சுட சுட ரசம், வாழைப்பூ ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், 10 நிமிஷத்துலலாம் வாழைப்பூ வெந்துடும். இதே மாதிரியே நீங்களும் சமையல் பண்ணுங்கள். மீன் இனி தான் வறுக்கணும். சுட சுட சோறு பாருங்கள். மீன் வறுத்ததுக்கப்புறம் வீடியோ போடுறதா நேரமாயிடும். மத்தியானம் இதுதான் சிம்பிளான ஒரு மீன் சாப்பாடு, ஒரு மீல்ஸ். இந்த சமையல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்.